உனக்கு தான் கவலைப்படாத, உனக்கு தான் எடுத்துகிட்டு வரேன். தள்ளு. குதின்னு குதிச்சா மட்டும் பிரித்து போட்டால் தானே தின்ப. நீயே பிரிச்சுக்கிறியா? இந்தா 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 தின்னு. கடிச்சா மட்டும் எங்கே வரும்? பிரித்து தின்னு. இந்தா. அதுக்கெல்லாம் உனக்கு அறிவு இருந்தால் ஒன்னாலாம் இங்கே பிடிக்க முடியுமா? இங்கே வா, இந்த மூளை தான் உனக்கு. ஓட்ட மாட்டேங்குதே. டேய், என்ன பிடிக்காதடா, பிஸ்கெட்லாம் மிதிக்கிறடா சட்டி தலையா. தின்னு. ஹாய் ஏஞ்சி ஃபேமிலி, நான் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்ஏ காலேஜில் ஈசா மண் காப்போம் இயக்கம் நடத்தின மாபெரும் கருத்தரங்கம், ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒவ்வொரு நாளும் வருமானம்ங்கிற ஒரு டாப்பிக்கில் பேச வர சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா போயிருந்தேன், February 9 நிறைய பேர் வந்திருந்தீங்க. நிறைய பேர் என்ன பார்த்தீங்க, நம்ம நிறையா இதெல்லாம் பேசணும். அதே மாதிரி எப்படி நம்ம வருமானம் எடுக்கிறோம் என்னங்கிறத எல்லாத்த பற்றியுமே பேசியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அந்த லைவ் வந்துட்டு ஈசா காவேரி காலிங் சேவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் பார்த்திங்கன்னா லைவ் இருக்குது. அதே மாதிரி தனியாகவும் நம்ம பேசினதை இது பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்லையும் போடுவோம், அவங்க சேனல்லையும் வரும். அது கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒவ்வொரு நாளும் வருமானம்ங்கிற டாபிக் அது. நாம் ஒரு பண்ணை முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையாக வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி வருமானம் எடுக்கிறது, அதில் எப்படி நிறைய பேர் பேசுனாங்க. அதில் ஒரு எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் ஆட்டு பண்ணையை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்திருந்தேன். நம்ம நண்பர் சதீஷ் அவர் வந்திருந்தார். போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்போ வந்து ஆட்டு பண்ணைகள் இந்த ஜிம் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்காரு, அவர் வந்திருந்தார். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம அதிலெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு இதுலையும் ஒரு நாள் வருமானத்துக்கு எப்படி பிளான் பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு உண்டான வருமானத்தை எப்படி பிளான் பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு பண்ணுற ஒரு இதை வருமானத்தை எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் எல்லாருமே பேசியிருந்தாங்க. நம்ம ஆட்டு பண்ணையை பற்றி பேசியிருந்தோம், மீன் பண்ணையை ஒருத்தர் வந்திருந்தார். கோழி சீரியஸாக கோழி பண்ணையிலலாம் நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறது நான் அந்த இதில் நானே போய் உக்காந்துனேன். உங்களை பின்னாடி உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முன்னாடி பேசுகிறவங்க கோழி பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நாம் யார், பின்னாடி உட்காந்துருக்க ஆடியன்ஸ் மாதிரி தானே நம்ம. அந்த மாதிரி தான் உட்காந்து கேட்குறப்ப பரவாயில்லடா இதில் இவ்வளோ ஒரு இது இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க. சீரியஸாக ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. அதை பயன்படுத்தினவங்க கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி வராதவங்க யாராக இருந்தாலுமே வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். சீரியஸாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்துட்டு ரொம்ப நாள் அந்த இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் நம்ம நின்று பேசுறது அப்படிங்கிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். வந்து புதுசாக இருந்தது. நான் நல்ல ஒரு ஹார்ட் பீட் அதிகமாக தான் இருந்தது. ஏறி போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த பதட்டங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பேச நமக்கு ஒரு ஃப்ளோ வந்துருச்சு. ஏன்னா நாம் முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி யாருமே கிடையாது, நம்ம காடு, இப்படியே பேசி இது பண்ணிட்டு இருந்துட்டோமா. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே. அதை கொடுத்த ஈசா மண்காப்போம் இயக்கத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனால் உண்மையாலுமேங்க மேலோட்டமாக ஈசாவை பற்றி தெரியாதவங்க, மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அந்த நெகட்டிவ் வைப்பு தான் நிறையா பேர்த்துக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பேக்ரவுண்டில் அதில் எவ்வளோ பேர் அதுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க, உழைச்சி அந்த இதை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. அந்த ஈசா மண்காப்போம் இயக்கத்தில் அந்த சுவாமியாக இருக்கட்டும், நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் சேர்த்தி அதை வந்து அவங்க அது மூலியமாக அதை பண்ணி பலன் அடையணும். மண் காப்போம் அப்படிங்கிறது இப்போ ஏன்னா மண்ணெல்லாம் மலட்டுத்தன்மை ஆக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு டன் ஒரு மகசூல் கிடைக்குதுன்னா இப்போ அது வந்துட்டு நமக்கு 4 டன் 10 டன்னாக வேணுங்கிறதுக்காக நம்ம உரத்தை கொட்டி கெமிக்கலாக எல்லாம் பண்ணி எவ்வளவோ மாற்றி அந்த மாதிரி பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ அதை வந்துட்டு மீட்டெடுக்கணும், ஏதோ கொஞ்சம் பேரையாவது மாற்றி நல்ல உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு அதில் எவ்வளோ பெரிய ஆளுங்க நாம்லாம் நினைக்கிறோம். இப்போ தானே நாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நிறைய காசு பார்த்த பணக்காரங்கள்லாம் என்ன தெரியுமா அங்கே இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறையா விஷயத்த இந்த மாதிரி மாறி போய் அவங்க அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி சுற்றி சாப்பிட்டதுக்கு இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. இப்போ பாருங்கள், நல்ல உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு அதை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு தேவைக்கு நீங்கள் சாப்பிட்ற காய்கறியாவது வீட்டில் வளர்த்தி நல்ல ஆரோக்கியமாக ஒரு நஞ்சு இல்லாத உணவாக என்ன சொல்கிறது, ஒரு கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிங்க.
அப்படிலாம் சாப்பிடும் போது தான் இது வந்து இன்னைக்கு நாம் சொல்கிறோம், இன்னைக்கு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. பின்னாடின்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் கிடையாது. நம்மளோட வயசு இப்போ நம்ம இளமையிலே எவ்வளோ பிரச்சனைகள் வருது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மருந்து இல்லாத காய்கறி உணவுகளை உண்ண ஆரம்பிக்கணும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள சீரியஸாகவே மதிங்க. அந்த பொருட்களை ஒரு 10 ரூபா சேர்த்து இருந்தாலும் கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ தெரியாது. நம்ம அதை 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 பற்றின தேடுதல் ஆரம்பிக்கணும். அதனால் பாதிக்கப்பட்டு தேடுதல் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே எவ்வளோ பேர்த்த பார்த்தேங்க. செம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வந்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றி, வராதவங்களுக்கும் மிக்க நன்றி. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பயனுள்ள இது. நிறையா அந்த இது அவங்க சொல்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதான் சொல்கிறது என்னென்னா, ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒவ்வொரு நாளும் வருமானம்ங்கிற மாதிரி எப்படி ஒவ்வொரு நாளும் வருமானத்தை எடுத்துகிட்டு வர முடியும்? ஏன் போய் நம்ம ஐடி கம்பெனியில் போய் ஒருத்தனுக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் டெய்லி நல்லா சம்பாதிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நான் பாருங்கள் எப்படி நல்லா சம்பாதிக்கிறேன்ட்டு செம்ம. எனக்கெல்லாம் பாருங்கள், நானும் பண்ணேன். நான் ஐடியில் இருந்திருந்தேனா கூட, அந்த வேலையில் இருந்திருந்தேனா கூட, இப்போ பாருங்களேன், இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சாம்சங் S25 லான்ச் ஆச்சு பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு S22 அல்ட்ரா வச்சுருந்தேன். அது இப்போ லான்ச் ஆன அப்பயே வாங்கினேன். S25 வந்தது. லான்ச் ஆன ஃபோன் நான் தான் வாங்கினேன். பூர்விகாவுக்கு வந்த உடனே நான் ப்ரீ புக்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணி நான் எடுத்து வந்த உடனே வாங்கினேன். இதெல்லாம் ஸ்பாட் கேஷ் கொடுத்து வாங்கினேன். அந்த மாதிரி தான் இதெல்லாம் இதெல்லாம் நான் வேலைக்கு போயிருந்திருந்தேன்னா வாங்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நான் வேறு கமிட்மெண்ட்ஸில் நிறைய லாக் ஆகியிருந்திருப்பேன். ஏன்னா இப்போ என்னை சுற்றி நிறைய கமிட்மெண்ட்ஸை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து வருமானம் பண்ணுறேன். எனக்கு 3 வேளையும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். சோறு காசு எனக்கு வேல்யூ கம்மியாயிடுது. இப்போ நான் வெளியில் போய் சாப்பிட்டேன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் நான். நானும் என்னோடய ஃபேமிலி, என் ஒய்ஃபு, என் பாப்பா, நான் எல்லாம் சாப்பிட்டு ஒரு இடத்துல வெளியில் தங்கியிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் வெளியில் இருந்தால் என்ன ஒரு 20,000 கண்டிப்பாக செலவாகும். வீட்டு செலவுக்குன்னே 20,000 கண்டிப்பாக ஆகும். ஆனால் இப்போ அது மிச்சமாகுது பார்த்தீங்களா? வீட்டிலேருந்து இப்போ இங்கே இருந்துக்கிட்டே நான் ஒரு வருமானம் ஆட்டு பண்ணுறேன். எனக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி இடங்கள், கம்மியான இடங்கள் இருந்தால் கூட அதில் எப்படி நம்ம வருமானம் பண்ணலாங்கிறத பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்கேன், பேசியிருக்கோம். கண்டிப்பாக அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பண்ண முடியும். ஒன்றா பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வாங்க இப்போ நம்ம பாய்ஸ்க்கு மல்பரி தான் இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணணும். ஒரு 3 கத்தை கட் பண்ணணும். ஏன்னா ஒரு 500 காரணம் ஆர்டர் இருக்குது. அதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளில் சவுண்டில் அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், செம்மந்தலை, கோஎஃப்எஸ் 2931 இதெல்லாம் விதைகளில் இருக்குது. கரணைகளில் சூப்பர் நெய்ப்பீர், மல்பரி, ஜிஞ்சுவா, கூட்ட நெய்ப்பீர், இது எது வேணும்னாலும் கேளுங்க. நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தருவோம். நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் ஒரு 10 ஃபார்மர் இருக்காங்க. எல்லாத்தையுமே வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாருமே தரமாக நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எனக்கும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பை நான் பிரித்து தான் கொடுப்பேன். நான் ஒருத்தனே அனுபவித்து இது பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு. சரி, ஓகே, இப்போ நான் வெட்டுவோம்.
மகிழுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. ஏன்டா மகிழ், சளி ரொம்ப பிடிச்சிக்கிச்சு தானே உனக்கு? சளி பிடிச்சி வாட்டுது பிள்ளைய. அதனால் வந்துட்டு நானும் இவ்வளோ நேரம் நம்ம பாய்ஸுக்கெல்லாம் தலை வெட்டி கட்டி ஆடை இறக்கி விட்டு அண்ணன் இறக்கி விட்டாரா, அப்புறம் சூப்பர் நைப்பர் எடுத்து கொட்டினாரா. கொட்டினோடனே நான் என்ன பண்ணினேன், மகிழ் பாப்பாவுக்கு நண்டு பிடிக்க போயிட்டேன். நம்ம ஆற்றுல நண்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உடனே என்ன பண்ணேன், வேகமாக போயிட்டு மம்ட்டியை எடுத்துகிட்டு போய் நோண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 நண்டு பிடிச்சிட்டு வந்தேன். ஒரு நண்டு இதுக்குள்ளே இருக்குது, நாளைக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்டு வந்துட்டு இப்போ இங்கே அங்கே வீட்டில் தட்டி சூப் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு. மகிழ் பாப்பாவுக்கு இன்றைக்கி நண்டு. என்னது, என்ன சாப்பிட போகிறீங்க? நண்டு சூப்பு. சொல்லுங்கள், நண்டு சூப்பு சொல்லுடா. நண்டு சூப்பு சொல்லு. என்னது, நண்டு சூப்பு. மரத்தில் என்ன பார்த்தீங்க? என்னது, என்னாக்கி? மங்கி. கைக்கு எடுத்துட்டு சொல்லணும். மரத்தில் என்ன பார்த்தீங்க? மகிழ் சொல்றா, இங்கே பாரு, பார்க்குறாங்க பாரு, சொல்லணும்ல. மகிழ், மரத்தில் என்ன பார்த்தீங்க? மங்கியா? அங்கே யார் படுத்திருக்கா? டாம். கூப்பிடுங்க டாம. ஏய் இங்கே வர்றா டாமு. ஏய் கூப்பிடுமா டாமுன்னு கூப்பிடு. டேய், இது விளையாடக்கூடாது. டேய் இங்கே வர்றா. சளி எல்லாம் எனக்கு பரப்பி விடுறியா நீ, கொரோனா வைரஸ் மாதிரி. நீ பாத்தியா மகிழ், உனக்கு வந்து விளையாட்டு அதிகமாகிடுச்சு இப்போ. சரி போதும். அங்கே என்ன மேயுது? அங்கெல்லாம் என்ன மேயுது? இது என்னது? இது யாரு? மயில் வாகனம். இது யாரு? மயில் வாகனம். சொல்லு, மயில் வாகனம். டேய் விளையாடக்கூடாது மகிழ, அடி விழுவோம். சரி மகிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப விளையாட்டு அதிகமாகிடுச்சு. மகிழ் வந்து இனிமேல் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. சரி இறக்கி விட்டுறேன். போகலாம் போ. அம்மாவை பிடிச்சிடாதரா மகிழ், கடிச்சு விடுவாடா. டேய் இங்கே வர்ற. டேய் போடா. டாமு. டேய் போடா. அடி பிச்சு. மகிழ் ஊதிய அடிச்சு விட்டுருவாங்க. ஏய் போடா. இவர் கல் எடுத்து அடி பிச்சு ஓடுறா. ஓடு மகிழ், வந்துருங்க இங்க. மகிழ் வந்துருங்க. அடி பிச்சு. என்னது, அடி பிச்சு. மகிழ், செருப்புல மண்ணாளி போட்டு விளையாடுறதுல பிஸி ஆகிட்டியா? இங்கே வர்றா. டேய் இங்கே வர்றா. என்னடா பண்ணுற? செப்பால மண்ணள்ளி போட்டு விளையாண்டுருக்கேடா, அப்புறம் எப்படா செப்பா போடுறது? ஏன்டா அப்படி பார்க்குற? டேய் சரி ஓகே, நான் பித்தியவனை விட்டுட்டு வரட்டா? நான் பித்தியவனை விட்டுட்டு வரேன், விளையாண்டுருங்க. பாய் மகிழ், பாய். மண்ணில் விளையாண்டா என்ன, எங்கே வேணாலும் நீ போ, நான் மண்ணில் விளையாட மட்டும் விட்டா போதும் அப்படிங்கிற. என்ஜாய் பண்ணு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்பெரி விதைக்கரணை எல்லாம் வெட்டி வந்து போட்டாச்சு. அடுத்து சூப்பர் நைப்பர் விதைக்கரணை கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் இப்போ நம்ம சூப்பர் நைப்பர் விதைக்கரணையை வெட்ட போகிறோம். அருணாள்கிட்ட எடுத்துக்கிட்டு ஓகே கொடுவாலை ஷார்ப் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம போய் விதைக்கரணை வெட்ட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் விதைக்கரணை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த தொட்டி அப்டேட்டு, அந்த வின்னர் அப்டேட், அது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கே கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு நினச்சா ஒவ்வொரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் அடுத்தடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வின்னர் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நடுவில் வின்னர் சொல்கிறேன், தொட்டியோட வின்னரை லாஸ்ட் இந்த மாதம் எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறேங்க, கண்டிப்பாக தொட்டி உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மாதம் எண்டு கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு தொட்டி உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கெலாம் தள்ளி போக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? வின் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தேங்கிறத திரும்பவும் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கணும். வாட்ஸ்அப்பில் சேனல் இருக்குது, அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போய் அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஒரு ஆளுக்கும் திடீர்னு செலக்ட் பண்ணி நான் கொடுப்பேன். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விவசாயம், இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் வாழ்கிற நான் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.